வறட்சியின் காரணமாக கருகிய பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு கடலூர் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கிறாங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டத்தில் சராசரியாக பெய்யும் பருவமழையில் 10% மட்டுமே பெய்துள்ளது. பருவமழை பொய்த்து போனதாலும் காவிரி நீர் கிடைக்காததாலும் நீர்நிலைகள் வறண்டு போயுள்ளன. நிலத்தடி நீர் மிகவும் குறைந்து வருவதால் கடலூரில் உள்ள பூலாமேடு, சிவாயம், குமராட்சி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் 2 லட்சம் ஏக்கரில் நடவு செய்திருந்த நெற்பயிர்கள் தண்ணீரின்றி காய்ந்து கருகின. நெற்பயிரை காப்பாற்ற முடியாத மன உளைச்சலில் கடலூரில் இதுவரை 10 விவசாயிகள் உயிரிழந்தனர். வரலிங்க, எங்க பயிரெல்லாம் காஞ்சி கிடக்கு. நகை நட்டு வச்சு எல்லாம் பயிற்சி பண்ணுதுலாம். மாடு மேயுது, ஆடு மேயுதுங்க. நாங்க என்னங்க செய்யறது? நாங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டு சாப்பிடுறது என்னன்னு தெரியலையே. பொண்ணுகளை கட்டி கொடுக்கணும். தண்ணீர் பிரச்சனை, மின் தட்டுப்பாடு, கூலி ஆட்கள் பற்றாக்குறை, விதை உரம் விலை உயர்வு போன்று பல்வேறு பிரச்சனைகளுக்கு இடையே விவசாயம் செய்த விவசாயிகளுக்கு இந்த முறையும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. வறட்சி பாதிப்பை முழுமையாக அரசு ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து ஏக்கர் கருவி போயிருக்குங்க. இப்போ எல்லாருமே இந்த மாவட்டத்துக்கு அரசு நிவாரணம் ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாதாங்க காவந்து பண்ண முடியும். குழந்தை குட்டிகள்லேருந்து பிள்ளை குட்டிகள்லேருந்து உசுரோடு இருக்க முடியும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காஞ்சி போய் கருகி போய் கிடக்கிறது தெரியுது. எல்லா விவசாயியும் குமுறி போய் இருக்கிறாங்க. அவங்களுடைய உணர்வுகளை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு தெரியாமல் அவ்வளவு ஒரு கோபத்தில், கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. அரசாங்கத்திலேருந்து ஒரு சின்ன உதவி கூட இன்னமும் கிடைக்கல, ஒரு நம்பிக்கையும் இல்லை. விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை அரசு உரிய முறையில் ஆய்வு செய்து நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே விவசாயிகளின் குரலாக உள்ளது. நிவாரணத் தொகை எங்களுக்கு போதுமானதல்ல, கூடுதலாக நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும். அதாவது ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 முதல் 30,000 வரை வழங்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு, கடலூரிலிருந்து பிரேம்.